ஹாய் கைஸ், நம்ம சேனலில் நியூ வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே கொஞ்சம் பசி ஆயிடுச்சு. இந்த எய்த்தாப்பில் ஒரு கடை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கடையில் தான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. கைஸ், பட்ஜெட்டில் பண்ணுறதுக்கு இங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன கடைக்கு போனால் பட்ஜெட்டில் முடிஞ்சிடும். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேருமே சாப்பிட்டோம். 122 ரூபா பில்லு. எனக்கும் அவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வித்தியாசம்தான். நான் ஒரு டீ சேர்த்து சாப்பிட்டு அவர் டீ சாப்பிட்ல, அவ்வளோதான். 122 ரூபா தான். இந்த மாதிரி ஒரு கடையில் 2 பேர்த்துக்குமே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வரும். அதே மாதிரி இப்போ கொஞ்சம் பெரிய கடை போனால் ஒரு ஆளுக்கே ஒரு டிஷ்ஷு வாங்கினாலே பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு இங்கே குழம்புக்கு தனி தானே காசு. அப்படி வாங்கினாவே நமக்கு எப்படி சொல்கிறது, அந்த டிஷ்ஷு குழம்பே பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு அங்கே சில கடையில் கடலைக்கறி அதுவே 120 ரூபா இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் சைடிஷோட இங்கே வெஜ்ஜு குழம்பு ஒன்று வச்சுருந்தாங்க. அதுதான் ரேட் கம்மி போல். எல்லாமே சேர்த்து இன்றைக்கி 120 ரூபா தான் ஆச்சு. சூப்பர் கைஸ், பட்ஜெட்டில் பண்ணுறதுக்கு. கைஸ், இது பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் கடையில் பார்த்திங்கன்னா பேக்கரியும் ரன் பண்ணுறாங்க, ஃபுட்டும் சேல் பண்ணுறாங்க. சூப்பர். வாங்க கைஸ், இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்ணூர் ஃபோர்ட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க போயிட்டு பக்கத்தில் போயிட்டு நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். அது இப்போ தான் சாப்பிட்டேன். ஹெல்மெட்டு போடணும், லைட்டாக மூச்சு வாங்குது. இன்னொரு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது கைஸ்? ஒரு முன்னாடி பார்த்தேன். இருங்க, க்ளவ் போட்டனால அது கரெக்டாக வரமாட்டேங்குது. இருங்க, நான் எவ்வளோ வருது என்னென்னு பார்த்து வரேன். கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 6.3 கிலோமீட்டர்ஸ் தான். 13 நிமிஷம் காட்டுது. வாங்க போயிட்டு அடித்து நொறுக்கிட்டு வருவோம். என்ன சொல்கிறீங்க? சும்மா பண்ணுக்காக ஹரிப்ரோ வண்டி எடுத்துட்டார். வாங்க கிளம்பா. இண்டிகேட்டரை போட்டாச்சு. சைடு மிரர் பார்க்கலாமா? ஒரு கார் வருது, பின்னாடி ஒரு ஆட்டோ வருது, ஒரு ஸ்கொயராக கார் இங்கேருந்து போகுது. கார்காரன்னு இண்டிகேட்டர் போட்டு தான் வராரு. ஏன்டா இவ்வளோ சொன்னீங்க, ஃப்ரெண்டில் வண்டி வருதான்னு சொன்னீங்கன்னு கேட்கலாம். நான் பார்த்து தான் இருக்கேன் கைஸ். பார்த்தீங்களா, தார் ஒருத்தன் வரான். உங்களுக்கு இந்த 2 கார் தாண்டி ஆட்டோ காரு வராமல் பாருங்க. இருங்க, நல்ல பிஜிமா, நானே ஒன்று போகிறேன். காரை பார்த்ததில் நம்ம ரோடை கிராஸ் பண்ணுறங்கிறத மறந்துட்டேன். வாங்க போயிட்டு ஒரு விசிட் அடிச்சுட்டு வருவோம். கைஸ், இந்த கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்னா. ஆமாம், இதே கியா சொன்னட்டு சொல்லு. வாங்க கைஸ், நான் இப்படி தான் காரை பார்த்தேன்னா வாய் பார்த்துட்டே இருப்பேன். வாங்க போகலாம். 6.3 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி. சரிங்க. இங்கே பார்த்தீங்களா, பியூட்டிஃபுல்லாக சூப்பராக இருக்குது. பள்ளிவாசல் தான் சூப்பராக இருக்குங்க. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ரோடு சுத்தமாக இருக்குது. கைஸ், நம்ம ஃபைனலி பக்கத்தில் வந்துவிட்டோம். இன்னொரு 1.4 கிலோமீட்டர்ஸாக இருக்குது. வாங்க உள்ளே போயிட்டு அது எப்படி இருக்குன்னு, எனக்கு இது வரையும் ஃபோர்ட் நான் பார்த்தது மாதிரி அது எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் பார்த்தே கிடையாது. பார்த்த மாதிரிலாம் இல்லை, பார்த்ததே கிடையாது. வாங்க போய் ஃபஸ்ட் டைம் விசிட் போட்டு வருவோம். கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்மெல்லு தான். என்னென்னு ஃபிஸ்க் மீன் பிடிக்கிற இடம் இருக்க மாட்டேருக்கு கைஸ். நல்ல வாசம் பயங்கரமாக இருக்குது. வாசம் அது வாடை தான், அது ஹெவியாக வருது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா சைடில் எல்லாம் ஃபுல்லாக ஃபிஷ் மார்க்கெட் தான் வச்சுருக்காங்க. நமக்கு இங்கே நம்மகிட்ட சமைச்சு சாப்பிட்ற ஒரு செட்டப் இருக்குது. ஆனால் மீன் சமைக்கிற அளவுக்கு செட்டப் இல்லை. வாங்க போவோம். ஏன் ரயில்வே ஸ்டேஷனா என்னது இவ்வளோ பெருசாக இருக்கு? மலையாளத்தில் எழுதியிருக்கு, அதனால் தெரியல. அவ்வளோதான் கைஸ், ஒரு 900 மீட்டர். வாங்க போயிட்டு அடித்து நொறுக்கிட்டு வருவோம். கைஸ், இந்த பாட்டு நீங்கள் எங்கேயே கேட்டிருப்பீங்க. 2 நாளாக எனக்கு அதுதான் ஓடிட்டுருக்கு மண்டையில். வந்துட்டு மாட்டிருக்கே. ஏதோ ப்ளே கிரவுண்ட் இருக்குது கைஸ். ஃபுல்லாக நீட்டாக வச்சுருக்காங்க கைஸ். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சைடில் இந்த இலத்தலை குப்பை தான் இருக்கும். இந்த நார்மலாக கிடக்கிற குப்பை எதுவுமே இல்லை. ஹரிப்ரோ கூட பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் கேனை நாங்கள் வச்சுருந்த வாட்டர் கேன் எங்கேயோ ஒரு டஸ்ட்பின் பார்த்தோம்னா போட்டுடலாம். ஏன்னா கொஞ்சம் நிறையா சேர்ந்துருச்சு. 1 லிட்டராக வாங்கிட்டு வந்து அது எல்லாத்தையும் ஒரு வாரமாக போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தோம்.
டஸ்ட்பின் கிடச்சதுன்னா போட்டலான்ட்டா அது எங்கேயுமே இல்லை கைஸ். ம், சென்னையிலேருந்தா? சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஓகே ஓகே, நான் இங்கேருந்து லடாக் போயிட்டுருக்கேன். ஆ ஆ மேங்களூர். மேங்களூரில் நைட் ஸ்டே. மேங்களூரில் நைட் ஸ்டே. நான் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். பீச் ஒன்று இருக்குது. ஓகே வாங்க. ஓகே 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 வாங்க வாங்க. கைஸ் நம்ம அந்த இடத்துக்கு ஃபோட்டோக்கு ரீச் ஆகிட்டோம். அண்ணன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஒரே பர்சனாக மெட்ராஸ்லேருந்து வந்துட்டுருக்காரு கைஸ். மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி போய்ட்டு அங்கேருந்து இந்த பக்கம் சுற்றிட்டு இருக்காராமா. இப்போ தான் ஃப்ரெண்ட் ஆனோம். நான் அதெல்லாம் ஒரு பின்னாடி சைடு எடுக்கிறக்காக வந்தேன்னா அவரே கார் டோர் கீழே இறக்கி பேசினார், வாங்க அதெல்லாம் வண்டியை பார்க்கிங் போட்டு பேசலானா அப்படின்னு. அப்புறம் சரின்ட்டு அதுக்கு தான் அண்ணன் முன்னாடி போயிட்டுருக்காரு, பின்னாடி நான் போயிட்டுருக்கேன். இருங்க வண்டியை பார்க் பண்ணுவோம் கைஸ். இந்த இடம் சூப்பராக இருக்குது. இந்த பில்டிங்லாம் வச்சுருக்காங்க. ஒரு நிழல் கிடச்சா நல்லாயிருக்கும். பின்னாடி ஹரிப்ரோவும் வந்துட்டுருக்காரு. நான் வேறு இன்டர்காம் வேறு கட் பண்ணி விட்டேன். வாங்க, இங்கே ஒரு நிழல் இருக்குது, இப்படி நேராக போட்டுடலாம். இதெல்லாம் அப்போது உள்ள பில்டிங் கைஸ். எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிரிக் வச்சு தான் கட்டியிருக்காங்க. வாங்க இருங்க, அண்ணனை இறங்கி வராரு, வெயிட் பண்ணி பேசலாம். ஹாய் கைஸ். இருங்க நம்ம உள்ளே போய்ட்டு பேசுவோம். இடமே ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. நம்மளும் அதோட ஃப்ளோலியே போயிடலாம். நைஸ். என்ன ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? இடம் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். எனக்கே அதனால் பேச்சே வரலன்னா பார்த்துங்க, இல்லைன்னா உளறிட்டு இருப்பேன் நான் பாட்டு. எல்லாம் ஒரு பக்கம் அமைதியாக இருக்குது. நைஸ். இந்த டைம்ல டெல்லியே போயிருக்கும். ஆமா, எங்க இவ்வளவு கிலோமீட்டர்லாம் பிளான் பண்ணி போயிடலாம். சரி, நம்ம கோஸ்ட்ல ஈசிஆர்ல வந்து நிறைய பிளேஸ் நான் பார்த்தது இல்லை. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு அந்த தரங்கம்பாடி ஃபோர்ட்டு, சரி, அதுக்கப்புறம் இதில் இந்த நாகூர் தர்கா, அதெல்லாம் நான் பார்த்ததில்ல. அதே மாதிரி ஒரு சில பிளேஸ் வந்து நடுவு மிஸ் பண்ணிட்டேன். இந்த காயல்பட்டினம் அதெல்லாம் பார்த்து இது வரும்போது பார்த்துட்டு. சரி சரி. இதில் பேர் கரெக்டாக ஞாபகம் இல்லை. பேர் ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி ஒரு ஊர் ஒன்று வரும், வேதாரண்யம். வேதாரண்யத்தில் ஒரு இது இருக்கு, பேர் என்ன, பேர்ட் சான்ச்சுரி மாதிரி ஒன்று இருக்கு உள்ள. இது அனிமல் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி ஒன்று இருக்கு, சின்னதாக. சரி, ரொம்ப சின்னது. ஸோ அது உள்ளே போனால் ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. ஓகே, அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக டைமிங் அதனால நான் மிஸ் பண்ணிட்டேன். வெயில் நல்லா கொஞ்சம் பளிச்சுன்னு அடிக்குது. நான் கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது ஓகேவா? இதுவும் வந்ததாக இருக்குது. இப்படி ஓகேங்களா கைஸ்? பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் பெருசாக இருக்குது கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இருக்கிறதுல ஹைலைட்டே கைஸ், தெரியுதா? எப்படி இவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே நிற்கிறது கொஞ்சம் சேஃப் தான், அதனால் நம்ம நிற்கலாம். கைஸ் சொல்ல வந்து சொல்லிடுறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நான் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சின்னதாகலாம் இல்லை கைஸ், இவ்வளோ பெருசாக தான் இருக்குது. சரிங்களா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிறோம்ல, இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது. அந்த எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்டு வரையுமே போட்டிருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன் பாருங்களேன் கைஸ். இந்த நேர் இருக்குல்ல, தண்ணி பார்த்தீங்களா, சாவு வேலை அடிக்குதுங்க லிட்டரலி. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அடடடடா, இந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ண இருக்கும் அந்த இது. இங்கே பார்த்தீங்களா, இந்த நேரில் ஒரு இது இருக்குது கைஸ். வாவ்,
இது செம சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கு நம்மளை. உங்களுக்கு இப்போ மறந்துட்டு போறீங்களா, இந்த இடத்துல இந்த நேரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாறை இருக்குது. அந்த பாறையில் தண்ணி முழுகி 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 வருது. அப்படி நிற்க அது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் கைஸ் இது வாங்களேன் நான் ஒவ்வொன்றா அப்படியே ஷேர் பண்ணிட்டே வரேன். கைஸ் நமக்கு இந்த இடத்துல யாரோ ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தா நல்லாயிருக்கும். அந்த தண்ணி வந்து ஃபோர்ஸ் அடிக்குது இல்லை, அப்போ எடுத்துக்கலாம். இந்த வேறு ஒருவேளை அந்த கல்லில் இப்போ சரிஞ்சிட்டு போனால் எப்படி இருக்கும்? ஏன்னா நல்லதே பேசுவோம், நல்லதே நடக்கும்னு நம்புவோம். வாங்க போகலாம். நம்ம மனுஷன் பார்த்தீங்களா வெயிலில் சுற்றிக்கிட்டு டயர்டாகி போய் ஒரு மரத்தை நிழல் பார்த்து உட்காந்துட்டாரு. நம்மளும் இந்த முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது, அப்படியே ஒரு இடத்த பார்த்து உட்காந்துட்டு இந்த சினியை ரசிக்கலாம். கைஸ் இங்கே உள்ள ஆரோ வாட்டரில் வச்சுருக்காங்க, சூப்பராக இருந்தது மேட்ரு. என்ன ப்ரோ அது ஒரு மேட்ரு, வீடியோ பாருங்க. என்ன உட்காந்துட்டீங்க? நான் சொல்லிட்டு தான் வந்தேன், ஹரி ப்ரோ உட்காந்துட்டாருங்க. வாங்க நம்ம போயிடலாம். அப்படி வாங்க, இங்கே ஒரு இடம் இருக்கு, மேலே போய் பார்க்கலாம். ஏன் மொத்த அளவு இங்கே தாங்க இருக்கு. நிஜமா இருங்க, காட்டுறேன் உங்களுக்கும். இடம் நல்லா இருக்கு ரொம்ப. கைஸ் நான் இப்போ இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கேன். இது எங்கன்னா சீ லெவல்லேருந்து மேலே தான் இருக்குது. சீ எங்கே இருக்குன்னு நான் காட்டவா? இருங்க, இங்கே தெரியுதா? ஆக்சுவலாக இங்கே இருக்குது சீ லெவல். அதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக சொல்லணும்னா இந்த கோட்டையோட டாப்பில் நின்றுட்டுருக்கேன். உங்களுக்கு இதுக்கு சரி கரெக்டாக சொன்னால் பின்னாடி உங்களுக்கு அந்த இது தெரியும் பாருங்கள், அந்த ஹைட்டில் நின்றுட்டுருக்கேன். ஆக்சுவலி நல்லா இருக்குங்க. நம்ம பைக்கு பார்த்திங்கன்னா இதே நேரில் கீழே இருக்குது. நம்ம இந்த வழியே தான் உள்ள என்ட்ரி. கைஸ் இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹவர்ஸ் இவ்வளோ நேரம் தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை, எவ்வளோ நேரம்லாம் இருக்கலாம். எல்லாமே இந்த இடத்துக்குள்ளே வர என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா 25 ரூபா கைஸ், அவ்வளோதான். ஆனால் 25 ரூபாய்க்கு ஒர்த்து. நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பிளேஸாக பார்த்து வேணால் கொஞ்சம் நடக்கணும். வெயில் டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்குது. பாருங்கள், இன்றைக்கெலாம் நேற்று விழாக்கில் தண்ணி பாட்டில் கொண்டு வரல, இன்றைக்கி இருக்குது, பின்னாடி இருக்குது தண்ணி பாட்டில். அது தண்ணி பாட்டில் கொடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் தான் கொடுத்தாரு. கைஸ் நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சு. கைஸ் இதுதான் இதோட பார்க்கிங்கே பாருங்கள், ஃபுல்லாக பெரிய பார்க்கிங். அது இல்லாமல் ப்ரோவும் கிளம்பிட்டார். நம்ம காரில் பார்த்தோம்ல, நம்மகிட்ட வந்து வழியில் நின்று பேசினாங்களே, அந்த ப்ரோ கிளம்பிட்டார். கைஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஷர் லைன் இருக்குல்ல, கடல் பக்கத்துலேயே போகிற வழி இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா ஒரு விழுப்புரத்துலேருந்து கன்னியாகுமரி போய் கன்னியாகுமரியிலேருந்து இங்கே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்க ரூட்டை பாதி வந்து நம்ம பேலன்ஸ் வச்சுருக்கோம்ல, மீதி அவர் வந்து கவர் பண்ணிட்டு வந்திருக்காருங்க. சூப்பரில். ஆனால் சமங்க, கிட்டத்தட்ட வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 2500 கிலோமீட்டர் போல் சிங்கிள் ஒரே ஆளாக கவர் பண்ணிட்டு வந்திருக்காருங்க காரில். ப்ரௌடு. ஆமாம், எனக்கு நம்ம பைக்குன்னா நான் 4000 கிலோமீட்டர் இப்போ நம்ம 4500 கிலோமீட்டருக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம்ல, இதுவே பைக்னால தான் ஓகே. நம்ம இன்னும் ஒரு வேளை நம்ம காருக்கு நான் அடாப்ட் ஆகலாங்கிறனால நமக்கு தோணலையான்னு தெரில. அது இல்லாமல் அண்ணனும் அவரே பார்த்திங்கன்னா பைக் ட்ராவல் பண்ணுவார். அம்மா நிறைய பேசுனாங்க அவர்கிட்ட, நல்ல ஒரு மாதிரி ஜோயலாக ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்.
அது இல்லாமல் அண்ணன் பார்த்திங்கன்னா அவர் நைட்டு பார்த்திங்கன்னா இப்போ கூர்க் வரையும் போகிறாரு. கூர்க்கு வயநாடு 2 பிளான் வச்சுருக்காரு. இப்போ அது இல்லாமல் போயிட்டு நடுவில் எங்கேயும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணிட்டு போவார்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ரூமுக்கு தான் போகிறோம். ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கசகசன்னு ஆயிடுச்சு கைஸ். அது இல்லாமல் காலையில் சுற்றி எல்லாம் டயர்டு. வாங்க நம்ம ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் சில் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் வாக்கில் இங்கே பக்கத்தில் ஒரு இடம் ஒன்று பிளான் பண்ணியிருக்கு. அங்கே கீது நம்ம போய் பார்க்கலாம். அங்கே கீது நம்ம போகலாம். வாங்க போகலாம். என்னென்ன சொல்கிறான் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சாப்பிட்ணும் கைஸ். அது இல்லாமல் கடையில் ஹோட்டலில் சாப்பிட்டு ஒன்றும் பெருசாக ஒத்துக்கல. அது 2 கடையில் சாப்பிட்டு 2-3 ஒரு மாதிரி இதாகிடுச்சு. அதனால் இன்றைக்கி செம சர்ப்ரைஸாக ஒன்று நானே எனக்கு பண்ணிக்க போகிறேன். நம்ம வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அப்படியே அதை கொஞ்சம் பயன்படுத்திடலான்னு ஒரு ஐடியா.